பெண்மணியா இருக்கா? யாரு? எந்த நாடு? ஒன்றுமே புரியவில்லையே. ஆமா பார்த்ததே இல்லடி. அப்படியா? இவ யாரு? ஒண்ணுமே தெரியல. அழைத்து பாரு. சரிடி. ஏண்டி ஓம் சக்தி மரியாதை கட்டி விடணும். யார பார்த்து ஓம தட்டி ஓம தட்டி ஓம தட்டிங்கிற அந்த ஓம தட்டி என் முன்னாடி தூசியா வராவா? காஞ்சி காமாட்சி காஞ்சி காமாட்சிங்கிற அந்த காஞ்சி காமாட்சி என் கொட்டா ஓரமாகுவலாவா? ஓ என்ன பார்த்து மதுரை மீனாட்சிங்கிற அடியே மாப்பிளம் இவனுக்கு எந்த பேர் வைத்து அழைச்சாலும் என்னுடைய பெயர் அது இல்லை இதுன்னு சொல்றாளே. அக்கா இவரை நல்லா பாருங்க. கிராமத்து பொண்ணு போல இருக்கா. கண்டிப்பா இவளுக்கு இருந்தா இந்த பேரத்தான் இருக்கணும். ஏண்டி மல்லிகா? மரியாதை கட்டி போடுங்க. யார பார்த்து மல்லிகா 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 கூப்பிடுறீங்க? நீங்க மல்லிகா மல்லிகான்னு கூப்பிடுறீங்களா? காட்டியோ இந்த போர்க்குளத்துல இருக்கிற வாலிபெல்லாம் வாரியாடி சொல்லிக்கணும். நம்பி போயிட்டு போறீங்க. களவட்டவா நாத்தடவா களப்பறிவார கூட்டு போய் கருவு தோட்டம் உள்ள 8 மணி வர நேரம் நினைச்சிருவாங்க. அது போல வெள்ள உடனே செய்வாங்க. எங்களை யாரும் போல செய்ய மாட்டாங்க. நீ யாரு? எங்கிட்டு வர? உங்க வீட்டுல யார் யாராச்சும் சொல்லுடி. அப்படி சொல்லியம்மா. சொல்லுடி. நானும் இதே இந்த வெளிநாட்டை சேர்ந்தவன். எங்க குடும்பத்துல மாமனா இருக்கிறாப்லே மாமியா இருக்கிறாப்லே நான் இருக்கிறாப்லே வீட்டுல இருக்கிறாப்லே இருக்கிற அந்த பசங்களும் இருக்கிறாப்லே. எல்லாம் கீராப்ல தாண்டா. ஐயோ இருக்காப்ல. இருக்காங்க தெளிவா சொல்லுங்க. உனக்கு என்னென்ன பசங்க இருக்காங்க? ஆம்பளை பொண்ணு ஒண்ணு மொட்டை பையன் ஒண்ணு. ஆண் பிள்ளை ஒண்ணு சொல்லுடி. ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஏண்டி உங்க மாமியார் பேர் என்ன? மாமனார் பேர்? மாமியார் பேரு அகோண்ட காவேரி. அகோண்ட காவேரி. மாமனார் பேரு கஜகோல் பாண்டியன். எப்படி இந்த நிகழ்த்துக்கு அந்த அகழ்த்துக்கு ரொம்ப சரியா இருக்கு. அற்புதமான பேரு. ஏண்டி உன்னுடைய பேர் என்ன? வீட்டுக்கார பேர் என்னடி? என் பேரு ஒர்லே. எங்க வீட்டுக்கார பேரு ஓலக்கே. என்னடி பேர் இதெல்லாம்? எப்படி அழகா இருக்கா? சரியாக உள்ளது. நம்ம பெத்தக்காரு 2 படி கேழ்வரகு வச்சிருக்காரா? கேழ்வரகு. வரல கொட்டி அவர் வலிக்கு படுக்கடி இடிச்சு. ஆமா. ஐயோ ஏமா எனக்கு பிடிக்கல. நம்ம பெட்டிக்கார உனக்கு ஐயோ பெட்டிக்கார உனக்கியா? ஆமா. ஐயோ அது எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? வேணாம் வேணாம். சரி வேணாம் விட்டுரு. ஏண்டி உனக்கு 2 பசங்க இருக்காரு சொன்னியே, அவங்க பேரு சொல்லவே இல்லையே. எங்க பசங்க பேரு மாதிரி இந்த தமிழ்நாட்டுல யாருமே வச்சிருக்க முடியாது. அழகு வாழ்ந்த பேரு. பசங்க பேர் சொல்லட்டுமா? அழகு வாழ்ந்த பேரு சொல்லிட்டேன். இத பார்த்தா தாய் மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. நீ எடுத்து சொன்னா அவங்கள போய் அவங்க பிள்ளைகளுக்கு வைப்பாங்கடி. ஆமா இல்ல? ஆமா. சரி சரி சொல்றேன். சொல்லுடி. என் பையன் பேரு பேட்டரி. என் பொண்ணு காசு. அந்த மாமா ஆடு உன்னதான் பாக்குறாரு. எங்க மாமன் தான் தாய் மாமா. அவரை நீதான் வச்சிருக்கியா? தாய் மாமன் என்ன வச்சுவாங்களா? உன்னை பாதுகாப்பா அவர் வச்சிருக்காரு. பாதுகாப்பா அவர் தான் பாத்துக்கிறாரு. உன்னை பார்த்த விட அவர் வெக்கப்படுறாரு. தாய் மாமன் இல்ல. ஏண்டி இந்த பேர் யாரா வச்சது? கவர்மெண்ட்ல இருந்து சீக்கிரம் வந்து சொல்யூஷன் பண்ணி வச்சு. கவர்மெண்ட் ஜீப் வந்து பேரு செலக்ஷன் பண்ணி வச்சேன்னு சொன்னேன். ஒரு பெண்ணா பெத்தவங்க ஒரு பொட்டு தான் வச்சிருப்பாங்க. ஆமா. நீ நடித்து படிச்சிருக்க. ஒத்தமைக்கு ஒரு பொட்டு பத்தினிக்கு பல பொட்டுடி. அப்படி பத்தினியா? பத்தினி தெய்வம். பத்தினி தெய்வம். பத்தினி தெய்வம். அப்புறம் ஆமா ஆமா. நான் பத்தினியா ஒரு தேவையா? கலர் பெயிண்ட் என்ன பாத்து ஓடியா? கலர் பெயிண்ட் சொல்ல முடியாது. இருக்கு கலர் நான் சொல்றேன். ஆமா. வெட்டியா பிறந்தா நாங்க எவ்வளவு அழகா கம்பல் போட்டிருக்கோம். அழகழகா. பின்னாடி கம்பல். ஆமா. நீங்க எல்லாரும் அழகழகா கம்பல் போட்டுக்கிறீங்க. ஆமா. ஏமா பாத்து போங்கடி அம்மா. தெரியாம தனியா போயிட்டு போறீங்க. எவ்வளவு திருட மாத்தால காதோட காது அர்த்தம் போடுவாங்க. ஆனா என் கம்பல் பார்த்தான்னா கிட்ட கூட வர மாட்டான். கம்பலை பார்த்தா எப்படி கிட்ட வரும்? ஆமா. இந்த கம்பல் எங்க வாங்கின? எலிநாடு. என்ன நாடு? எலிநாடு. வெளிநாடு.
ஏற்காடுன்னு தெளிவா சொல்லுடி. அத மேல பறந்து போறேன்னா ஏரோப்ளான். ஏரோப்ளான் அங்க போயிட்டு மலேசியால போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த கம்பளி மலேசியால வாங்கினேன். ஆமா. ஏய் இந்த கம்பளி போய் அடி மலேசியால வாங்கினேன். ஆமா, நீ போய் வெளிநாட்டுல வேற கம்பளே கிடைக்கல. வெளிநாட்டுல வாங்கினது இது. ஆமா ஆமா. இந்த கம்பல் பேர் என்ன? இந்த கம்பலுக்கு பேர் தான் இதுதான் கப்பு கம்பல். கப்பு கம்பல். ஆமா, வெயில போட்டாலும் ஆடாது, தண்ணியில போட்டாலும் நனையாதா? ஒரு மணி நேரம் தண்ணியில போட்டு பாரு, அது நிலைமை என்ன ஆகுதுன்னு. ஆண்டியம்மா உன் கம்பல கழட்டி போட்டு பாரு, ஒரு நிமிஷத்துல மொத்தம் துருப்பிச்சு. ரொம்ப நேரம் கேட்கணும்னு நினைக்கிறேன். எங்க கூந்தெல்லாம் எப்படி என்னடி போடுறதுக்கு இருக்கா? ஆமா, பொறுக்கணும் ஏறி களிமண். ஒரு கூந்தலுக்கு ஷாம்பு தான் போட்டு கசுக்குவாங்க, இல்ல சீக்கா போட்டு கசுக்குவாங்க. களிமண் போட்டு கசுக்குறேன். அடி பாவி, இந்த ஷாம்பு எல்லாம் போட்டுனா என்னடி ஆகும்? மொத்தம் வெளியாந்து போடும். அடி பாவி. ஆமா, நம்ம ஏறி களிமண் போட்டுனா ஒரு ஈர்ப்பேன் கூட பிடிக்காது. பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குது? தங்க கலரா மாறிடும். ஐயோ, ஒரு வாசனை வருது, ஒரு வாசனை. என்ன பாரு, பல போகுமே. பீச்சிங் பவுடர் போடுறோமா? பீச்சிங் பவுடர் போடுங்க. பீச்சிங் பவுடர் தொட்டிக்காடு தான் போடுவாங்க. அது எடுத்து முகத்துக்கு போற என்னடி சொல்றேன்? அடி பாவி, அது தொட்டி போறதாது வாரு. தொட்டி அப்படியே கழுவும்போது பாப்பல பாப்பலன்னு எப்படி இருக்குது? அதே போல என் முகம் பச்சா. ஆமா, நான் ஒண்ணு கேக்குறேன், எங்க சேலை எப்படி அழகா இருக்கு? ஆமா, என்னடி சேலை? ஏன்னா என்னடி சேலை? பாவாடை தாவணி போட்டுருக்க நீ? ஆமா, பாவாடை தாவணி பாத்தியா? ஆரணி கமல ஸ்டோர். ஆரணி கமல ஸ்டோர். எவ்வளவு ஒரு அழகழகாக ஆடைகள் விற்குது. இந்த ஆடை போய் கமல் ஸ்டோர்ல வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்க, வெக்கமா இல்ல? எனக்கு தகுந்த ஆடை இது தாண்டி. ஆமா, உன்னை தேவையோடு கேட்கிறேன். இதனால சரி வச்சு படமாட்டு வரும், சரி சம்மா இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி ஆச்சு? என்னடி? ஆமா, கேட்டாங்க எதுக்கு இப்படி அழுது புலம்புறேன்? ஊரை கேட்டாங்க, பேரை கேட்ட சொல்லிட்டு வந்து இந்த நேரத்துல இது அவரை கிளறாங்க. எங்க அப்பா கம்மகொழியில காவல் இருந்தாரு. நான் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு போனேன். தை சொன்னேன் எங்க அப்பா. ஆமா, அவரு சாப்பிட போயிட்டாரு. வீட்டுல இருந்து நடந்து போது எனக்கு ஆயிரச்சே இருந்துச்சு. சரி தூங்கலாம்னு சொல்லிட்டு போனேம்மா. நாங்க மாட்டுக்கு கெவுர் தட்டை அறுத்து போட்டு எங்க அப்பா அந்த கெவுர் தட்டை பாய் போல அப்படி பரப்பிட்டு நான் போய் அந்த கெவுர் தட்டு மேல போய் படுத்துக்கிறேன். படுத்துல பாய் போட்டு மேல தச்சு இப்படி படுப்பிடாமா. நான் போய் அந்த கெவுர் தட்டு மேல கவுந்து அடிச்சு இப்படியே படுத்துக்கிறேன். நல்லா தூங்கிட்டுக்கிறேன். தூங்கி அடிச்சு பார்த்தா மொத்தம் கரையா அடிச்சு முடியும். பெண்கள் அப்ப இருந்தாலும் ஒரு அடக்கொடக்கமா வாழ வேண்டும். இப்படி ஒரு பெண்கள் மானத்தையே வாங்குறேன். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கா? உன் ஜென்மத்துல ஏதாவது இருக்கா? ரெண்டாவது வார்த்தை சொல்லி ஒரு ஜாலியா மூணிட்டு போறேன். பாய் போல பருப்பு இருக்கும். நம்ம பத்துக்கு காரி ஆட்டி போட்டுக்கு நான் என்ன சொல்றேன்? ஒரு பெண்ணாமலுக்கு 4 குணங்களுக்கு வேண்டும். அச்சம், ஞானம், மனப்பயிற்சி. அப்படி எழுதத்தில் பைப் இருக்குது, பிளான்ட் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, மோட்டர் இருக்குது, ஷாட்டர் இருக்குது, மாமா தட்டிக்கு போற மாமா கல்யாணம் பண்றத எங்கன்னா பால் செத்து போயிடலாம். குடிக்கல, தயவு செய்து போய்வா. இவங்க எதிர்க்கல நான் சேமியை குடிக்காத போயா, நான் வரமாட்டேன். அழகா போகணும். ஆடி பல நெடுக்கால பொந்து குறுக்கால வந்து தெளிவா சொல்லு. அவங்க அனைவரும் ஏஞ்சி வந்தாங்க. உன்னை
மெரி மெரிச்சு ஓரமா வாரி கொண்டு அவங்க வந்துருவாங்க. பாக்குற பார்வை பார்த்தா உங்களை தான் மதிப்பாங்க. டேய், ஏண்டா? எங்களை மதிப்பாங்க. பாக்கடா. அதான் தெரிகிறது அது நடபடுறது அதாம்மா போங்கு. அது கோகிடது ஏண்டா இதோ தெரிகிறது இது நடபடுறது கரமாந்திரம். ஏய் கலக பாருடா அவங்க அண்ணன் ஏகாபுரம். ஆமா, உங்க பக்கத்துல இருப்பா. டேய் அறிவு, இங்க ஓடி வாடா. அதோ பார்த்தாயா ரோஜா தோட்டம் எவ்வளவு ஒரு அழகாக பூத்து குலுங்குது பார்த்தாயா? ரோஜா தோட்டம் என்றாலே எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை போய் நான் பறிச்சு வைப்பேன்டா. போகாத. ஏ அங்க முள்ளு குத்திடும். எனக்கு டேய் ஆபத்து என்றெல்லாம் அருகே போக மாட்டேன். ஆகட்டும். ஏண்டா